கோவை வாய்ஸ், உண்மையை உறக்கச் சொல்லும் செய்தியாளன். परम पूज्य गुरुदेव लगातार एक हॉस्पिटल में जाते थे, वहाँ पे उस टाइम पे पेशेंट्स को खाने का अरेंजमेंट होता था, पेशेंट के अटेंडेंट्स को खाने for the needy people and for the parents and for the mothers and sisters, those who are coming for the new life also. Thank you. Narayana Seva Sansthan Ishwaramji, Mr. K.V. சமூக சேவை செஞ்சிருக்காங்க. 4200 கால்கள் தன்சானியா, சொமாலியா support each and also request all the volunteers if they ரொம்ப இது இருக்கும். அந்த ரிஸ்க் எடுத்து கூட இவங்க பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயம்புத்தூர்ல பண்ணியிருக்காங்க, சென்னையில் கூட பண்ணல. கோயம்புத்தூருக்கு இந்த முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு மிக skill development also like Modi ji also. நாங்கள் சமூக சேவையிலே வெறும் சமூக சேவை மட்டும் பண்ணுறதில்ல, மக்களுக்காக டெக்னிக்கல் நோஹவ், அவங்களுக்காக என்னென்ன நாலேஜ் வேணும் அதுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். தவிர்த்து மற்றவர்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் எங்கள் மூலியமாக அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நன்றி. He is the president of Maheshwari Samaj. Shri Santosh Mondara ji. He is the secretary of Maheshwari Samaj. And he is working for different agencies. Shri Gautam ji, Shri Mal. He is from Rajasthani Sangh. எல்லாம் சேர்ந்து வாங்க. இங்க பாருங்க சார். அவருக்கு பொன்னாடையும் यूं ही नहीं उड़ाया करते, बड़ी जिम्मेदारी and he is the secretary of the Maheshwari Sabha. I would like to request Rajat sir to present our guest Shri Bhagwan Gaur அவர்கள், Shri Kamal Kishore Agarwal. Kamal Kishore Agarwal, an educationist and a social worker of God or our துணிவியாருடன் நன்றி. So this man is Coimbatore Agal. இப்பொழுது Rajasthan Kishan family is being felicitated by Narayan Seva. Projects we are doing for the needy people, for the different able people, and how we are going to help them out in future. कमल किशोर जी सर, तुषार जी सर, गौतम जी, अटल जी अपना अमूल्य समय निकाल के आज इस कार्यक्रम में अपनी उपस्थिति दी और मैं यहाँ पे उपस्थित सभी लोगों को नारायण सेवा संस्थान के बारे में छोटी सी जानकारी देने के लिए उपस्थित हुआ। बहुत बड़ी खबर है, महेश्वरी भवन के अध्यक्ष आदरणीय श्री गोपाल जी भाई साहब ने नारायण सेवा संस्थान के लिए 2,51,000 रुपये का दान सहयोग। मैं नारायण सेवा संस्थान परम पूज्य गुरु இருக்கும் ஆண்கள் பெண்களுக்காகவும் சன்ஸ்தானத்தின் மூலமாக நிதி உதவி செய்யப்பட்டு ஆபரேஷன்கள் நடைபெற்று வருகின்றன. ஊனமுற்றோருக்கு மறுவாழ்வு அமைத்து தர தேவையான பயிற்சிகள் கூட சன்ஸ்தானத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டு வருகின்றன. இங்கு வொகேஷனல் ட்ரெயினிங் மூலமாக தையல் கலை, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், மொபைல் ரிப்பேரிங், மேலும் கம்ப்யூட்டர் ட்ரைனிங்களும் கொடுக்கப்பட்டு வருகின்றன. ஊனமுற்றிருக்கும் சகோதர சகோதரிகள் இங்கு பயிற்சி பெற்று பல்வேறு துறைகளில் தங்களுடைய வருமானத்தை ஈட்டி வருகிறார்கள். சன்ஸ்தானத்தின் மூலமாக இதுவரை 3,81,703 கேலிபர், 34,671 ஆர்டிபிஷியல் லிம், 2,83,533 வீல் சேர்கள், 2,70,106 ட்ரை சைக்கிள் தேவைப்பட்டோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த சன்ஸ்தானத்தின் மூலமாக சுமார் 4,000 பேருக்கு 2 வேளை உணவுகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. பயிற்சி பெற்று நிலையில் இருக்கும் குழந்தைகளுக்காகவும் ஆங்கிலத்தில் படிப்பதற்கான டிஜிட்டல் வகுப்பறைகளும் இந்த சன்ஸ்தானத்தின் மூலமாக இலவசமாக செய்யப்பட்டு வருகின்றன. தேவை நிலையில் இருக்கும் ஏழைகளுக்காகவும் ஊனமுற்றோருக்காகவும் மிகச்சிறந்த சேவை செய்ததற்காக
சன்ஸ்தானத்தின் நிறுவனரான ஸ்ரீ பரம் பூஜ்ய கைலாஷ் மானவ்ஜி அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது மூலம் கௌரவிக்கப்பட்டது. For the largest wheelchair cricket tournament was organized by Narayan Seva Sansthan at Udaipur, India on 3rd December 2022. கைலாஷ் மானவ் அவர்களுக்கும் எனக்கும் என்னோட நட்பு அப்படிங்கிறது 20 வருஷம் பழமையானது. அப்படிப்பட்ட நட்பு எங்களது. கைலாஷ் மானவ் இல்லை, இப்போ கைலாஷ் மகாமானவ் ஆயிட்டாரு. கிட்டத்தட்ட 3,70,000 போலியோவால் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளுக்கு அவர் சொல்ல முடியாது. அவருடைய இதயத்தில் ஏழைகளுக்காக, குறிப்பாக ஊனமுற்றோருக்காக அவர் ஒரு சங்கல்பத்தை எடுத்திருக்கார், உறுதி எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். இன்னைக்கு நாட்டிலையும் உலகத்திலையும் நாராயண் சேவா சன்ஸ்தானம் சேவைக்கான ஒரு மையமாக மாறிட்டு இருக்கு. நான் ஹரிஷ் அவர்களுக்கும் கைலாஷ் மானவ் அவர்களுக்கும் மேலும் கூட இருக்கிறவங்களுக்கும் என்னோட மனதார வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். முயற்சிகளை மேற்கொண்டிருக்கோம் இந்த ஸ்ரீ நாராயண் சேவா சன்ஸ்தானம். இது ரொம்பவே பாராட்ட வேண்டிய விஷயம். இது ரொம்பவே அருமையான சேவை. இதுதான் பூஜைன்னு சொல்றோம். மக்கள் சேவையே மகேஷன் சேவைன்னு சொல்லுவாங்க. ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல குறிக்கோளை வச்சு நல்ல எண்ணங்களை கொண்டு இந்த சன்ஸ்தானம் முன்னேறிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு நான் ரொம்ப வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். எங்களோட வண்டி ஸ்டேஷனுக்கு போகும், அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரும், இங்கே அவங்களுக்கு கவனிப்பு நடக்கும், சாப்பிட்றது, கவனிப்பு எல்லாமே எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் இந்த சன்ஸ்தானம் அவங்களுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கு. இந்தியாவில் போலியோ நோய் தொற்று இல்லை என்பதற்கான உறுதி தற்போது 100% இருப்பினும் அதனால் ஏற்பட்ட பாதிப்பை 70 லட்சம் பேர் அனுபவித்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட கவலைக்குரிய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் உங்களை போன்ற சேவை மனப்பான்மை உள்ளவர்களை நாடிக்கொண்டுதான் இன்னும் இருக்கிறார்கள். நீங்களும் முன்னே வந்து மனித நேயத்திற்கான இந்த சேவையில் நீங்களும் இணைந்து எங்களோடு கைகோர்த்து ஒன்றிணையுங்கள். இதுதான் எங்களுடைய பிரார்த்தனையும். அம்மாவோட கையை உடைஞ்சிருச்சு, அப்பா இறந்துட்டாரு. என் பொண்ணு அழுதுட்டு இருந்தா. அதை பார்த்த ஆர்மிக்காரங்க வந்து எங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் விளையாடுறது, சந்தோஷமா இருக்கிறது, அது எல்லாமே இல்லாம போயிடுச்சு. அப்புறம் எங்களுக்கு ஒருத்தர் சொன்னாரு, உதய்பூர் நாராயண் சேவா ஸ்தானுக்கு போங்க, அந்த இடத்துக்கு போங்க, அங்க போனா அவங்களோட கால் கடிச்சிடும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு கையும் கிடச்சிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நடக்கிறதுக்கும் நல்லா இருக்கு. அப்புறம் நான் ஓட முடியும், டான்ஸும் பண்ண முடியும். இப்போ என்னால் தானே நடக்கவும் முடியும், அம்மா கூட வர தேவையும் இல்லை. தேங்க்யூ நாராயண் சேவா சன்ஸ்தான். என்னை கேலி பண்ண மாட்டாங்க, என் கூட எல்லாரும் விளையாடுவாங்க. எந்த கிளாஸ் படிக்கிறப்பா? 5th கிளாஸ். எனக்கு டான்ஸ் தெரியும். டான்ஸ் பண்றியா? ஆமா. அப்படியா? संतोष जी भाई साहब, आपने कभी लाइव सर्जरी देखी है? आप देखना चाहोगे लाइव सर्जरी? மசில் டைட்டாக இருந்துச்சு இல்லையா, அதோட மசில் ஈரத்தை கொஞ்சம் அதிகம் காலையில் சில பிரச்சனை की जरूरत पड़ती थी, हमेशा कोई ना कोई साथ में चाहिए था। कुछ भी काम हो, किसी भी तरह का काम हो, उसको माता पिता को चाहिए ही चाहिए। पेरेंट्स घर में कोई ना कोई इसको साथ में रखना ही रखना है। नारायण सेवा में रहा
इनका रहने खाने की पूरी व्यवस्था नारायण सेवा में हुई और आज ये बच्चा स्कूल जा रहा है। बिहार का रहने वाला ये बच्चा है। से गंदा मिला के हम लोगों के साथ में ये काम कर रहे हैं। इनका उस पर कोई मतलब आगे से कोई डोनेशन दो, ये करो, कुछ भी इन्होंने आज तक कुछ भी नहीं बोला हम लोगों को। केवल हमारे को यहाँ स्टडी किया और बोला हमारे को एक जगह चाहिए जिसमें हम हमारा ये सेटअप कर सकें। तो टाउन में सब जगह घूमने के बाद में ये कमल जी अग्रवाल मेरे पास लेके आए कि ऐसा ऐसा इनको जगह चाहिए। तो मैं बोला ठीक, आप मेरे को एक दिन का टाइम दीजिए, मैं प्रेसिडेंट साहब से बात करके आपको तुरंत ये जगह की व्यवस्था करवाता हूँ। इनका टीम, इनका नेटवर्क नारायण सेवा संस्थान का दी बेस्ट नेटवर्क है और स्टाफ। धन्यवाद भाई सर। मैं रिक्वेस्ट करूँगा, इन दोनों ने व्यक्त की अपनी इच्छा कि जिस संस्थान के माध्यम से ऐसा नमस्कार। खैर आज के कार्यक्रम के बारे में तो धन, मैं तो हमेशा बोलता हूँ कि भाई धन से भी ज़्यादा श्रमदान। रमेश एम राठी जी, श्री रमेश एम राठी जी, प्लीज कम ऑन द स्टेज। அவர்கள் நீங்களும் முன்னே வந்து மனித நேயத்திற்கான இந்த சேவையில் நீங்களும் இணைந்து எங்களோடு கைகோர்த்து ஒன்றிணையுங்கள். இதுதான் எங்களுடைய பிரார்த்தனையும். கோவை வாய்ஸ், உண்மையை உறக்கச் சொல்லும் செய்தியாளன்.